நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. இனிய உறவுகளுக்கு வணக்கம். உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியது அவசியம். தன்னை காட்டிலும் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து ஏளனம் செய்யாது வாழ்வது தர்மம். யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகாது, யாருக்கும் மனத்தால் கூட கெடுதல் நினைக்காது செய்யாது வாழ்வது தர்மம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரம் செய்யாது வாழ்வதே தர்மமாகும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளல் பெருமான் வாழ்ந்தது தர்ம நெறியாகும். எவனொருவன் அநீதியைக் கண்டு மனம் குமுறுகிறானோ, மனம் பொறுக்காது தட்டி கேட்கிறானோ, அதுவே தர்மமாகும். இப்படிப்பட்ட தர்மத்தை பற்றி, தர்மத்தின் அவசியத்தை பற்றி ராமாயணத்திலிருந்து சில குறிப்புகள் கூற விரும்புகிறேன். உலகம் நன்மை பெற வேண்டும் என்ற காரணத்தால் உலக மக்களுக்கு சில உண்மையான தர்ம அறிவுரைகளை கூற 7வது அவதாரமாக மகாவிஷ்ணு ராம அவதாரமாக அவதரித்தார். ஒருவருக்கு ஒருத்தி என்ற தர்மத்தை மக்களிடம் போதித்த தானே வாழ்ந்து காட்டினார். ஒரு சமயம் தசரத சக்கரவர்த்தி தன் மனைவிக்கு 2 வரம் கொடுத்திருந்தார். தக்க நேரம் வரும்போது மேற்படி வரத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று கையை கூறியிருந்தார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்து நாள் குறித்து அறிவிப்பும் செய்துவிட்டார் தசரதன். குறித்த நாளும் வந்தது. சமயம் பார்த்து தனது கொடுத்த வரத்தை கணவரிடம் கேட்டால் கைகேயி. கேட்ட மாத்திரத்தில் தசரதன் அதிர்ச்சி அடைந்து மயக்கமுற்று தரையிலே சரிந்தார். தான் கொடுத்த வரத்தை மீறக்கூடாது, அது தர்மமாகாது என்று எண்ணி மனக்குழப்பத்தில் மௌனமாக இருந்தார் ஒழிய தர்மத்திலிருந்து மீறவில்லை. பின் கைகேயி ராமனை வர சொல்லி, ராமா, நீ மரவுரி தரித்து 7 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும், பரதன் நாடு ஆள வேண்டும் என்று இது மன்னன் ஆணை என்று கூறினார். ராமனோ மனச்சஞ்சலமடையாது மன்னனாகிய தந்தை கூறிய கூற்றை ஏற்று நடப்பதே தர்மமாகும் என்று எண்ணி கானகம் செல்ல தயாரானார். தம்பி லட்சுமணனோ கோசலை சுமத்திரை இவர்கள் சொல்லுக்கு இணங்க அண்ணன் ராமனோடு தான் இருக்க வேண்டும், அண்ணன் ராவணனையும் அவர் மனைவி சீதையையும் கண்ணை இமை காப்பது போல் அவர்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியதால் தாயார் சொல் மீறாது அதன்படி நடந்தே தர்மமாகும் என்று எண்ணி அதன்படி நடந்து கொண்டார். ஒரு சமயம் இலங்கை மன்னன் ராவணன் தன் தங்கை சூர்பனகை சொல் கேட்டு ராமன் மனைவி சீதையை கவர்ந்து சென்றான். அந்த சமயம் சக்கரவர்த்தி தசனுடைய நண்பன் ஜடாயு ராவணனை பார்த்து ராவணா, மாற்றார் மனைவியை கவர்ந்து செல்வது தர்மமாகாது என்று கூற ராவணனோ ஜடாயுவின் கூற்றுக்கு சற்றும் செவிசாய்க்கவில்லை. இந்த செயலை பார்த்த ஜடாயு தன்னால் ராவணனை வெல்ல முடியாது என்று தெரிந்தும் தர்மத்தை காக்க தான் மடிந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி ராவணனோடு போரிட்டு தோல்வியுற்று தரையிலே வீழ்ந்தான் சடாயு. இது இவ்வாறு இருக்க, அசோகவனத்திலே சீதையை கண்ட வாயுபுத்திரன் அனுமன் தான் ராமனுடைய தூதன் என்று கூறி ராமர் கொடுத்து அனுப்பிய கணையாளியை சீதையிடம் காண்பித்து, கவலைப்படாதீர்கள் அன்னையே, தாங்கள் விரும்பினால் இப்பொழுதே இவ்விடத்தை விட்டு போக நான் உதவுகிறேன், நீங்கள் என் தோள் மீது அமர்ந்து ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் தங்களை ராமனுடன் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று கூற, அதற்கு சீதை, வாயுபுத்திரரே, தங்கள் அன்புக்கு நன்றி, தாங்களும் ராவணனை போல் என்னை தூக்கி கொண்டு செல்வது தர்மமாகாது. என் கணவர் வந்து ராவணனோடு போர் செய்து வென்று அதர்மம் செய்வர்களை கொன்று என்னை மீட்டு செல்ல வேண்டும், இதுவே தர்மமாகும் என்று கூறி கணவருக்கும் நல்ல மதிப்பு உண்டாகும் என்று கூறினார். இவ்வாறாக எந்த நிலையிலும் தன் நிலை தடுமாறாது, தர்ம நிலை தவறாது, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.